புதுசா இருக்கு, எங்க யூஸ் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு TNR ரீடர் மக்களே. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக் வாங்கியிருக்கேன். தெரியுதா? ஹோலிலேண்ட் லார்க் M2 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஸோ இதோட சைஸே வந்து ரொம்ப சின்னது, இவ்வளோதான், ஒரு பட்டன் டைப் தான் இந்த சைஸு. ஸோ இதுலேயே வந்து 2 மோடு இருக்குது. ஸோ இப்போ வந்து நார்மல் மோடு இப்போ இதிலே காட்டுறேன் பாருங்கள். சரி, இதில் ப்ளூ கலர் லைட் எரியுதா இப்போது? ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா இதில் வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். ஸோ தெரியுதுங்களா? ஸோ இந்த க்ரீன் கலர் லைட் எரியும் போது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் ஆகும். ஸோ அதாவது சரௌண்டிங் சவுண்டெல்லாம் வந்து அரெஸ்ட் ஆகிடும். ஸோ மொத்தம் 2 மைக் வரும் நம்மளுக்கு. யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒயர் மைக்னால் அதை எடுத்து மாட்டி யூஸ் பண்ணோம். இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் அதோட கேஸ். பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு இது வந்து நம்ம DSLR கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம இது இப்படி கனெக்ட் பண்ணிட்டு இது மேலே மாட்டிட்டு நம்ம DSLR கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே செட்டோடு வாங்கிட்டேன், ஃப்யூச்சரில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த அடாப்டரை வந்து நம்ம டேரெக்டாக ஃபோனோட அந்த சார்ஜிங் போர்ட் இருக்குல்ல, ஃபோனோட சார்ஜிங் போர்ட்டில் வந்து இதை டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம மைக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே நம்ம வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து ஆடியோ கூட மேட்ச் ஆகிடும். நம்ம அடிஷ்னலாக ஒரு ஆப்பில் போட்டு எடிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த டிவைஸில். இன்னொன்று பார்த்திங்கன்னா புஷ் மாரி இருக்கும் இது பார்க்க. நம்ம இது மைக் மேலே வந்து இப்படி மேலே மாட்டிட்டோன்னா அந்த விண்ட் சவுண்ட் வந்து கேட்காது. ஸோ இதெல்லாம் வந்து அவுட்டோரில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்து கிளிப் டைப் இருக்குது. ஸோ இந்த மேக்னெட் மாரி ஒட்ட வேண்டாம் அப்படின்னா இந்தமாரி கிளிப் இருக்குது. நம்ம இந்த மேக்னெட் எடுத்துகிட்டு இந்த கிளிப்பில் ஒட்டிட்டோன்னா, ஸோ இது கிளிப் மாதிரி இருக்குது, ஒரு கிளிப் மாதிரி மாட்டிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கிரிப்னஸாக இருக்கும். ஸோ அதுக்கோசம் தான் இது. இன்னும் இந்த செயின் மாதிரி கொடுத்துருக்கேன், அடி கழுத்தில் மாட்டிக்கிறதுக்குள்ள. ஸோ நம்ம இப்படி டேப் பண்ணிட்டோன்னா அப்படியே செயின் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது அப்படியே தூக்கி உள்ள போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல அது செயின் மாதிரி ஸ்டைலிஷ். ஸோ அவுட்டோரில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அவுட்டோரில் வந்து எந்த அளவுக்கு சவுண்டு நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் ஆகுது. நான் வீட்லேயே ஷூட் பண்ண போகிறோம். ஆனால் ஸோ வீடியோ பார்க்குறதுலாம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து EMIயில் தான் வாங்கியிருக்கேன். ஃபுல் காசு கட்டிலாம் வாங்கலை, விலை ரொம்ப அதிகம். 13K இது. ஸோ ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கணுன்னா இந்தமாரி கொஞ்சம் ஓரளவுக்கு காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கணும். ஸோ அது மட்டும் இல்லை, கண்டென்ட்டும் நல்லா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறது, கண்டென்ட்டுக்கு தான் குறையாக இருக்குது. எங்கடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயா வாங்கடா, எங்கேயா வெளியே போகலாம், ஒரு வீடியோ கிடைக்கடான்ற எவனும் வர மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட்ஸு தான் வர மாட்டேங்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற வேறு யாராவது, எனக்கு வந்து ட்ராவல் பண்ண பிடிக்கும், அரௌண்டு சென்னையில் தான் இருக்கேன். நான் இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டில் இருக்கேன், கும்மிடிப்பூண்டியில். சரி, ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு வந்து ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, எவனாவது எங்கேயா ரைடு போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள், நம்ம போவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டேங்கிறானுங்க. ஓகே காய்ஸ், நம்ம வந்து அவுட்டோரில் சவுண்ட் குவாலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு வீடியோ என் பண்ணிக்கலாம். இன்டோரில் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ வந்து நான் அவுட்டோருக்கு வந்திருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வாய்ஸ் குவாலிட்டி ப்ளஸ் இந்த சரௌண்டிங் சவுண்டு, இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு செக் பண்ணலாம். இது வரைக்கும் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன ஒரே ஒரு டிஃபால்ட்டான விஷயம் வந்து வாய்ஸ் மட்டும்தான். வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே வாங்கினது அந்த டிவைஸ். இதுக்கப்புறம் சவுண்ட் குவாலிட்டிக்கு குறை இருக்காது, நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும்னு நம்புகிறேன். இப்போது வந்து இந்த அணிலாம் இப்போ கத்திகிட்ருக்கு. சரி, நாய்ஸ் கேன்சல் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இந்த சவுண்டு எப்படி இருக்கும் பாருங்கள்.
இந்த பஸ் ஓடுற சவுண்டு, இந்த அணில் கத்துற சவுண்டு, கண்டிப்பாக இது ஒரு இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறதுனாலே அந்த சவுண்ட்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதுக்காகவே நிறைய எடிட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணுவேன். ஆனால் இதுலேயே இந்த ஆப்ஷன் வந்தது பெஸ்ட்டு. இப்போ வந்து அதை ஆன் பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, நல்ல ஒரு கேஜெட் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் ஓரளவுக்கு இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரமே நிறைய ட்ராவல் வீடியோஸ்லாம் வரப்போகுது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye. TN05 Rider.